பசங்களா வாங்க 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 வாங்க. இன்னைக்கு டே 1 ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. என்ன பண்ண போறோம் தெரியுமா? என்ன பண்ண போறோம்? பிரேஸ்லெட் மேக்கிங். சரியா? நான் இப்போ உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்டை வந்து எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி தருவேன். 1 by 1 கத்துக்கலாம். அதுக்கு எல்லாருக்கும் பீட்ஸை முதல்ல தனித்தனியா கொடுத்துறேன். எனக்கு இந்த பீட் வேணும். எனக்கு பர்பிள் வேணுமா? ஓகே, அப்போ நான் பிளாக் எடுத்துக்கிறேன். சரி, ஆளுக்கு அவங்கவுங்க கலரை எடுத்து அவங்கவுங்க பிளேஸ்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சாம்ஸையும் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த பீட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் கிடைக்கும். நான் வந்து ஹார்ட் எடுத்துக்கிறேன். நீ என்ன எடுத்துக்கிற? எனக்கு ஃப்ளவர் வேணும். நீ என்ன எடுத்துக்கிற? எனக்கு டாக் சாம்ஸ் வேணும். சரி, ஓகே, அவங்கவுங்க சாம்ஸ் அவங்கவுங்க எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி 3 ஜம்பிங்கும் வந்து 3 பேருக்கு பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? எலாஸ்டிக் ஒயர். இதுதான் எலாஸ்டிக் ஒயர். ஓகேவா? இந்த எலாஸ்டிக் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளா. அதே மாதிரி எலாஸ்டிக் ஒயர் என்ன பண்ணணும்? அவங்கவுங்க சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கையை சுத்தி எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு 2 inch கேப். ஓகேவா? 2 inch கேப் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கட் பண்ணிக்கணும். சரியா? சரிமா. இப்போ அடுத்து யாருக்கு? கோவாக்கு. கோவா கையை காட்டு. இந்த கைய இதே மாதிரி சுத்தி அவங்க அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2 inch கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்க போறோம். சேம் நம்ம அபிக்கு பண்ண மாதிரியே தான் இப்போ வந்து கோவாக்கும் 2 inch கேப் எடுத்துக்கிட்டேன். கேப் எடுத்துட்டு சிசர்ல கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ உங்க 2 பேருக்கும் புரிஞ்சுதா? இதே மாதிரி தான் அவங்கவுங்க சைஸ்க்கு அவங்கவுங்க வந்து எலாஸ்டிக் ஒயரை எடுத்து வச்சுக்கணும். இப்போ என் கை சைஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் கையை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணி சுத்தி எடுத்துக்கிட்டு அதுல இருந்து 2 inch கேப் வச்சு நான் இப்ப என் சைஸ்க்கு நான் இப்ப சிசர்ல வச்சு கட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுமா. ஓகே, இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த பீட்ஸை கோருங்க பார்க்கலாம். அம்மா என்னால கோக்கவே உள்ளமா, பீச் கொத்துதுமா. அப்படியா? கொட்டுதா? எப்படி கோக்கணும்ன்றது நான் சொல்றேன். இப்போ உனக்கு பீட்ஸ் வந்து ஒவ்வொரு பீட்ஸும் கோக்கும் போது கீழே கொட்டுது அப்படின்னா இப்போ பீட்ஸை வந்து அடியில நம்ம முடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ லைக் நான் வீடியோல காட்டுற மாதிரி பாருங்க. லாஸ்டா எண்டுல வந்து நார்மலா நம்ம போடுற மாதிரி ஒரு 2 முடி அது நம்ம போட்டா லேசா தான் இருக்கும். போட்டுட்டு பீட்ஸ் கோத்துட்டு நம்ம லாஸ்ட்ல அதை கழட்டிடலாம். ஓகேவா? சரி சரி சரி, வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா அவங்கவுங்க பீட்ஸை ஃபுல்லா நம்ம கோத்து முடிச்சிடலாம். முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து நாட் எப்படி போடணும்ன்றது சொல்லி தரேன். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பீட்ஸை கரெக்டா கோருங்க. சைஸ் நீங்க மென்ஷன் பண்ணது வந்து பீட்ஸோட கவுண்ட்டை தான் நான் மென்ஷன் பண்ணேன். இப்போ சின்ன பசங்களா இருந்தா 15 to 18 ஓகே. கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தா 18 to 20. அடல்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22ல இருந்து 24 பீட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து நான் சைஸ் ஆஃப் த பீட்ஸ் மென்ஷன் பண்ணேன். இதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க பீட்ஸை நீங்க பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, யார் இதுல ஃபர்ஸ்ட் கோத்து முடிச்சா? நான் தாமா கோத்து முடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சரி, ஓகே, நீ கோத்து முடிச்சிட்டியா? ஒரு 2 minutes வெயிட் பண்ணு. நான் இப்ப கோத்து முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கு அப்புறம் நாட் எப்படி போடணும்னு சொல்லி தரேன். சரியா? ஆல்மோஸ்ட் இப்ப நானும் முடிக்க போறேன். இன்னும் 2 பீட்ஸ் தான் இருக்கு. முடிச்சிடுறேன். சரி, நான் இப்ப முடிச்சிட்டேனா? இந்த பீட்ஸ் தான் லாஸ்ட். கோவாவும் பாரு எவ்வளவு வேக வேகமா கோக்குறான். சரி, நான் முடிச்சிட்டேன். நாம இப்ப 2 பேரும் எப்படி அதை வந்து முடி போடணும்னு பாக்கலாம். சரியா? 2 பக்கம் 2 பீட்ஸை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேம்மா. இப்போ என்ன பண்ணணும்? நார்மலா ஒரு முடி போடு. போட்டேன். போட்டியா? அதை நல்லா இழுத்து டைட் பண்ணிட்டு 3 விரல் இருக்கு இல்லையா, இந்த நூலை புடிச்சிட்டு மீதி 3 விரல் இருக்கு இல்லையா, அந்த 3 விரல்ல அந்த பீட்ஸ பிரேஸ்லெட் பண்ண பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே டர்ன் பண்ணிட்டு நார்மலா மறுபடியும் ஒரு முடி போடு பார்க்கலாம். போட்ட போறமா வந்துருச்சா? போட்டேன். போட்டியா? சூப்பர். அதே மாதிரி இது வந்து 2 நாட்டு போட்டாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு நீங்க பண்ண நாட் போட்டதுல அப்படின்னா அதே மாதிரி மறுபடியும் 3 ஃபிங்கர்ல மறுபடியும் பிரேஸ்லெட்டை திருப்பி மறுபடியும் இன்னொரு நாட். ஸோ டோட்டலா நம்ம எத்தனை நாட் போட்டிருக்கோம்? 3 knots. அதை நல்லா இழுத்தா டைட் ஆயிடும். டைட் ஆயிட்டு நீங்க பிரேஸ்லெட்டை இழுத்து பாருங்க. பிரேஸ்லெட்டை இழுத்து பார்த்தா நம்ம போட்ட நாட்டு டைட்டா இருக்கா இல்லையான்னு தெரியும். தெரியுதா? தெரியுதுமா. ஓகே, டைட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அத கட் பண்ண போறோம். ஆமா, கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். ரொம்ப ஒட்டி கட் பண்ண கூடாது. இல்லனா பிரேஸ்லெட் அறந்துரும். ஆமாங்க. சோ முடிச்சாச்சா? இப்போ முடிச்சிட்டு இந்த பிரேஸ்லெட்ல எல்லாம் வந்து பார்த்தா நம்ம என்ன அடுத்து ஆட் பண்ண போறோம்?
இது சாம்ஸ் ஆட் பண்ண போறோம். ஓகே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாம்ஸ் எடுத்தோம் இல்லையா, அவங்க சாம்ஸ் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். சரியா? கோவாவும் முடிச்சிட்டாமா? கோவா முடிச்சிட்டானா? வெரி குட், சூப்பர். தேங்க்ஸ் மா. சரி, இப்போ கோவாக்கு நாட் போட்டலாம். அதே மாதிரி தான் 2 பக்கம் 2 நூலை எடுத்து அதை நார்மலா எப்பவும் போடுற மாதிரி ஒரு நாட், அதை ட்விஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நாட். 2 நாட் போதும். நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக இன்னொரு நாட்டை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரியா? இன்னொரு நாட் போட்டால் கொஞ்சம் சேஃப், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். சரியா? போட்டுட்டு நல்லா இழுத்து பாருங்க. இழுத்துட்டு பிரேஸ்லெட்டையும் இழுத்து பார்க்கணும். அப்போது நாட் ஆகுறதான்னு தெரியும். நாட் அவர்ல அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சா? இப்ப கோவாது முடிஞ்சிருச்சுமா. இப்போ 3 பிரேஸ்லெட் ரெடி. இப்போ 3 பேருக்கும் நான் ஜம்ப் ரிங் கொடுத்தேன் இல்லையா? 3 பேரும் எடுங்க. எடுத்துட்டேமா. நீ எடுத்தியா? எடுத்துட்டேமா. சரி, ஓகே. இப்போ இந்த ஜம்ப் ரிங்கை அந்த ஹோல்டர் இருக்கு இல்லையா, நான் கையில் வச்சிருக்கேன் பாருங்க, அந்த ஹோல்டரில் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சாம்ஸை கோத்துட்டு பிரேஸ்லெட்டில் போட்டு அந்த ஜம்ப் ரிங்கை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். க்ளோஸ் பண்ணிட்டா இப்போ பாரு, என் பிரேஸ்லெட் முடிஞ்சிச்சா? ஆமா, முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து கோவாக்கு போலாமா? 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 சரி, இப்போ உன் பிரேஸ்லெட்டும் அதே மாதிரி தான். ஜம்ப் ரிங்கை நம்ம ஹோல்டர் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு டாக் சாம் போட்டு அதை க்ளோஸ் பண்ண போறோம். பண்ணா கோவாவோட பிரேஸ்லெட் சூப்பர். இப்போ அடுத்து அபிக்கு. அபி குடு பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டியா? பெரியவங்கள வச்சு தான் ஹோல்டர்ல க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா கையில குத்திக்கும். ஓகேவா? இப்போ 3 பேர்தும் முடிஞ்சிடுச்சு. ஐயா, இந்த அழகா முடிஞ்சிச்சு. கோவா என்ன க்ளோஸ் அப்ல எல்லாம் கொண்டு போற? நான் சாம்ஸ்ல க்ளோஸா கொண்டு போறேமா. ஓகே, சூப்பர். பொறுமையா கையில போட்டுட்டு அவங்கவுங்க சைஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? செக் பண்ணியாச்சுமா. கரெக்டா இருக்குமா? உங்க 3 பேருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. சூப்பர். இப்போ நம்ம 3 பிரேஸ்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பர். இதே மாதிரி 10 டேஸ்க்கான வீடியோஸ் லீவுக்காக பசங்களுக்கு நாங்க ரெடி பண்ணி அனுப்புறோம். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மகாராஜா ஜுவல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, இல்லனா வீடியோஸ் பார்க்க முடியாது. பேரண்ட்ஸை தொல்லை பண்ணாதீங்க. 10 டேஸ்க்கான லீவை யூஸ்ஃபுல்லாக கொண்டாடுங்க. Day 1 முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி 10 டேஸ்க்கான வீடியோஸ் வந்துடும். தேங்க்யூ.